அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் 13வது படம் நீர். இந்த லெசனில் இருக்கிற அனைத்து புக் பேக் கேள்விகளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீ இந்த வீடியோக்கு முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுசாக வீடியோ பாருங்கள். நம்ம கிளாஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் அண்ட் எஸ்ஐ கிளாஸ் மாணவர்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாகவே நடத்தி முடிச்சிட்டோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் படிக்கணும், எப்படி தான் இருக்கும் அப்படின்றத, இந்த லெசனில் என்னென்ன கேள்விகள் வரும், எது படிக்கணும் அப்படின்றது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரியா? நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ புக் பேக் பார்த்துடலாமா? கேள்வி பாருங்க. எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும்? எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாவது எப்போ? அதிகமான அழுத்தத்தில் தான் அது அதிகமாகும். ஓகேவா? நீரின் மின்னார் பகுதியின் போது எதிர்மின் வாயுவில் சேகரிக்கப்படும் வாயு எது? ஹைட்ரஜன். நீரில் மின்னார் பகுதியின் போது கேத்தோடு அந்த இதில் சேகரிக்கப்படும் வாயு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன். அதே ஆனோடு அதில் சேகரிக்கப்படும் வாயு அப்படின்னா ஹைட்ரஜன். ஆனோடு அப்படின்னா எதிர்மின், கேத்தோடு அப்படின்னா நேர்மின். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும் அப்படின்னா ஈயம். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை எது அப்படின்னா எது? நீரோட நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம் சல்பேட்டுகள். இது கூட கொஸ்டினாக கேட்கலாம், ரொம்பவுமே முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. நீர் நிறமற்றது, மணமற்றது மற்றும் சுவையற்றது. அதுக்கு சுவை கிடையாது. நீரின் கொதிநிலை எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ். நீரின் தற்காலிக கடினத்தன்மை டேஸ் முறையில் நீக்கப்படுகிறது. ஓகேவா? நீரை தற்காலிக கடினத்தன்மை கொதிக்க வைக்கிறது மூலமாக நீக்கப்படும். ஓகேவா? நீர் டேஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியை பெற்றிருக்கும். நீர் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும். ஓகேவா? ஒரே நிமிஷம் பார்த்துக்கலாம். அது 4-14 இங்கே பாருங்கள், 4 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஏற்றம் டேஸ் செயல்பாட்டை துரிதப்படுத்தும். ஏற்றம் வீழ்படிதல் செயல்பாட்டை துரிதப்படுத்தும். வீழ்படிதல் செயல்பாட்டை துரிதப்படுத்தும். அடுத்து பாருங்கள். பொறுத்துக. சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுவது எது? நீர். கடின நீர் அப்படின்னா என்ன? கடின நீர் வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும். கடின நீரை சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா வயிற்று உபாதைகள் ஏற்படும். கொதித்தல் என்ன பண்ணும்? கொதித்தல் கிருமிகளை கொல்லும். நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னா நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்றது என்ன? ஓசோன் ஏற்றம். அடுத்து கழிவு நீர். இது என்ன பண்ணும்? நீரை மாசுபடுத்தும். ஓகேவா? ஸோ சர்வக்கரைப்பான நீர், கடின நீர்னா வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும். கொதித்தல்னா கிருமிகளை கொல்லும். நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னா ஓசோன் ஏற்றம். கழிவு நீர் நீரை மாசுபடுத்தும். இவ்வளோ தான் இதில் இருக்கிற புக் பேக்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த லெசன் அமிலங்கள் மற்றும் காரங்கள். இந்த லெசன் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ நாளை வரும். இன்று இந்த வீடியோ முழுசாக பார்த்துருங்க. இந்த லெசன் ரொம்பவுமே முக்கியம். நீரில் போன முறை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படின்றத முழுசாக வகுப்பில் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். வீடியோ முதல்ல புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தொடர்ந்து அதுக்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நன்றி.